குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இதுல பணமும் என் பொண்ணோட போட்டோ, ரூட் மேப், தேவையான எல்லா டீடைல்ஸும் வச்சிருக்கேன். நாளைக்கு நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஏர்ஃபீல்ட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். அர்ஜுன், என் மகளோட உயிர் மட்டும் இல்ல, என் அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் உன்கிட்ட தான் நான் ஒப்படைச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க சார். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு நான் அந்த ஏர்ஃபீல்டுக்கு அவங்களோட வந்து சேர்ந்துடுறேன். வரேன் சார். அர்ஜுன், பி கேர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீ திரும்பி வர எத்தனை நாள் ஆகும்ப்பா? எப்படிமா சொல்ல முடியும்? அரசியல்வாதிகள் ப்ரோக்ராம் ஆச்சே, 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. போனா தான் தெரியும். இந்த பொட்டி எதுக்கு? மந்திரி ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தாருமா, அத பார்ட்டி கிட்ட கொடுக்கணும். கால் தடுக்கிடுச்சா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, எப்பவும் போறது வரதானே, இன்னைக்கு என்ன புதுசா? நான் வரேன். நமஸ்தே சார். கடவுளை நல்லா வேண்டிக்கப்பா. அதெல்லாம் நீங்க சொல்லணுமாமா. போயிட்டு வரமா. சரி. உமா வரட்டுமா?
பாக்குற பார்டர்ல உட்காந்து தமிழ் பேசுறேன்னா ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். ரொம்ப சந்தோஷம். வந்த வேலையை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தப்பா கூட தோணும். பணத்துக்காக ஆளுங்களை கடத்துற தீவிரவாதின்னு கூட நினைப்பேன். அப்படிலாம் இல்ல. எங்க ஏக்கத்துக்கு TLOன்னு பேரு. நீ கூட கேள்விப்பட்டிருப்பியே. இந்த தடவை ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சோம், செஞ்சிட்டோம். ஜி கிருஷ்ணமூர்த்தி நினைச்சா எத்தனை லட்சம் வேணாலும் தரலாம். மந்திரி மகளை பார்க்கலாமா? கவான். மந்திரி ஜிகே உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பின ஆளு இவர்தான். நவ் யூ கேன் கோ. வெயிட், மந்திரி அவர் மகளை மட்டும் தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என் கூட இருந்ததுனால தான் இவங்களையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தி மந்திரி எதுவுமே சொல்லியே. இவங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னா நானும் வரமாட்டேன். நோ, வேண்டாம். ஹலோ, பணத்தை கொடுத்துட்டு போ. பணத்தை கொடுத்தா மட்டும் எங்களை உயிரோட விடுவேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சரிதான், நான் உன்னை கொல்றதா நீ பணத்தை கொண்டு வரும்போது கொண்டு இருப்பேன். நாங்க எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். எல்லாம் புது நோட்டா இருக்கு. கவர்மெண்ட் நோட் தானே? நீங்க போலீஸ் ஆபீசரா? இல்ல. ஏர்ஃபோர்ஸா? இல்ல. பின்ன நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உன்னை காப்பாத்திருக்கேன்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லு. இந்த மாதிரி பொண்ணுங்க பிறந்தா பெத்தவங்களுக்கு கஷ்டம்தான். வாட்? இவங்கெல்லாம் யாரு? அது வந்து சார், இவங்கெல்லாம் உங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் வந்தா தான் வருவேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. என்ன பண்றது அர்ஜுன், எல்லாம் என் தலையெழுத்து. பேசாம வண்டியில போய் உட்காரு போ.
அர்ஜுன், என்னோட இந்த சின்ன பரிசை நீ வாங்கிக்கணும். ஐயா வேண்டாம் சார். அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்காக இல்ல, என்னோட சந்தோஷத்துக்காக. வச்சுக்க. இவ்வளவு பணம் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது? ஐயோ சந்தேகமா? பயப்படாதீங்கம்மா, உங்க மகன் தப்பான வழிக்கெல்லாம் போகவே மாட்டான். சந்தேகப்படலப்பா, இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சதுன்னு தான். இது நான் நேரம் வரும்போது சொல்றேன். நீங்க முதல்ல கொண்டு போய் அதை உள்ள வைங்க. போங்க. ஏய் உமா நில்லு. நில்லு. பெட்டி நிறைய போகுதே துட்டு. எதுக்கு தெரியுமா? எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தான். அஜ்ஜோ வெக்கம் வருது போ. கல்யாண பொண்ணுக்கு வெக்கம் வருது. கல்யாணத்துக்கு என்ன வேணும்னு சொல்லு. நகை நட்டு புடவை அது இதுன்னு அஸ்திருவோம். ஹலோ மீ. கொஞ்சம் தண்ணி. ஹாய் மீனு, இப்பதான் வந்தேன். ஷூர். நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே. உனக்கு பத்திரிகையில எழுதுறதுக்கு சுட சுட ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன அது சொல்லுங்க. ஆனா அதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையே. அப்புறம் ஏன் சூடான விஷயம் அது இதுன்னு சொல்லி ஆவல. ஐயோ கோச்சுக்காத மேடம், ஞாபகம் இல்ல. நீ கோச்சுக்காதவா? நானும் பாக்குறேன் டெல்லியில உன் அளவுக்கு அழகா ஒரு பொண்ணும் கூட கிடையாதுப்பா. சரி சரி, ரொம்ப வழியாதீங்க. ஆமா, ஜெய்ப்பூர்ல என்னெல்லாம் பாத்தீங்க? ஒன்னும் பாக்கல. நான் போனதும் வந்ததும் ஒரே டென்ஷன். இந்த மினிஸ்டரோட போனாலே இப்படித்தான், எதையும் பார்க்க முடியாது. அப்படியா? அப்ப பேலஸ் கூட பார்க்காம வந்தீங்க? ஏன் பார்க்காம வந்தா புடிச்சு தண்ணியில் தள்ளி விட்டுருவியா? ஆமா, ஜெய்ப்பூர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நீயே சொல்லு பார்க்கலாம். நீங்க தான் பெரிய ரிப்போர்ட்டர் ஆச்சே. சொல்லுங்க மேடம். அப்படியா? அங்க முத்த பவுல் எல்லாம் விலை குறைவா இருக்குன்னு சொல்றாங்களே. சீப் தான். அது மாதிரி தான் ஒண்ணு. என்னது? ரூபியா, ப்ளூவா, சஃபைரா, எமரல்டா? அதை விட வசதியானது ரத்னம். வைரமா? அது உமாவுக்கா இல்ல எனக்கா? ஐயோ, அது பொம்பளைகள்லாம் யூஸ் பண்ண முடியாதுமா. ஆம்பளைங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் நம்ப மாட்டேப்பா. அப்படி ஒரு ரத்னம் இருக்கா? ஐயோ பின்ன. நிஜமா சொல்றீங்களா? செமரியில் விடுறீங்களா? அது அந்த மாதிரி ஒரு டைப்னு வச்சுக்குவேன். ஜெய்ப்பூர்ல தெரு தெருவா வச்சுருப்பாங்க. சார். எஸ் சார், இந்த பாஸ்போர்ட் அர்ஜுன் கொண்டு போன ஹெலிகாப்டர்ல இருந்து கிடைச்சது. பாஸ்போர்ட்டா? இது அர்ஜுன் கூட்டிட்டு போன டூரிஸ்ட் ஸ்பாட்டோட பாஸ்போர்ட்டா இருக்கலாம். அவன் இப்போ ஏர்போர்ட்ல தான் இருப்பான். நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. சார், நான் இப்போ ஏர்போர்ட் தான் போறேன். நேரடியா பார்த்து கொடுத்துறேன். சரி, போயிட்டு வா. Passengers are requested to keep their boarding passes ready and proceed to the aircraft. Indian Airlines I see 4-3 now जो प्रवास जा रही है. अब जाने के लिए तैयार है. यात्रियों से निवेदन है कि एक मिनट. बोर्डिंग पासेस ओके सर, थैंक यू. एक्सक्यूज मी. यस. कहाँ जा रहे हो? हेलीकॉप्टर हैंगर में. क्या काम है? एक कैप्टन अर्जुन का, उसे देना है. जरा देखो. You wait here. I want to verify this passport. ओके सर. Abdul Khadir. Passport number J965258. Get me the details, please.
சூப்பர் வேன், டாப் டக்கர், பிரமாதமா இருக்கு. உன் பழைய மாருதிக்கார என்னப்பா பண்ண? ஒரு சேட்டுக்கு வித்துட்டேன். வித்துட்டியா இல்ல கடன் பாக்கிக்கா அவனே எடுத்துட்டானா? சேட்டுக்கு வித்துட்டேன். மேற்கொண்டு கொஞ்சம் பணம் போட்டு புதுசா வண்டியை புக் பண்ணி எடுத்தேன். உனக்கு ஏதுப்பா இவ்வளவு பணம்? லாட்டரி ஏதாச்சும் விழுந்துச்சா? விழுந்த மாதிரி தான். எங்க மீனுவை காணோம்? ஆமா, ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணேன்னு சொன்னா. ஆ. வா உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஹோட்டலுப்பா. குதிரை இல்லாம வண்டி இருக்கிறத சொல்லல. நம்ம ஊர் சாப்பாடு இங்க மேல ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். என்ன ஆளை பார்த்து இடப்படாத, எனக்கு இதெல்லாம் பத்தாது. குடிஞ்சில சாப்பிடுப்பா. ஓசிட்டு கிடைக்குது நிச்சயத்துக்கு சாப்பிட்டு நம்மள போண்டி ஆக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களை ஒரு வழி பண்ணாம விட போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, will you please come with me? எதுக்கு சார்? சாரி, அதை இங்க வச்சு சொல்ல முடியாது, கொஞ்சம் வரீங்களா? மினிஸ்டர் கூப்பிட்டு போறப்பா, போய் என்னன்னு ஓ கேட்டு. சரி. எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம். பில்ல வேணாம் வேணாம் வேணாம், என்கிட்ட காசு இருக்கு. யூ கோ அஹெட். குட் லக். தேங்க்யூ. வரப்பா. வாங்க சார். குரு, என்ன வேணாலும் சாப்பிடு. தேங்க்யூ. சார், நான் என் வண்டியில் வந்துட்டுமா? வேணாம், இதுலயே போலாம். ஏய், பின்னால உட்காரு. மினிஸ்டர் ஜிகே வீட்டுக்கு தானே போறோம்? இல்ல, உன் மாமியார் வீட்டுக்கு. பின்னால உட்கார்றா. என்ன நீ சார் இது? சார் நீச்சே பேக். வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? சார் சார் சார். ஏய், இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிறவன உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். இவன் தான் ரொம்ப நாளா தேடப்பட்டு வர தீவிரவாதி காதர். உனக்கு அந்த தீவிரவாதிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தம் இல்லை சார். உண்மையா சொல்லு, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார். அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் கூட்டிட்டு வந்த? சார் யாரும் எனக்கு தெரியாது. சொல்லு. சொல்லு. क्या बात है साहब? சர்ச். सर प्लीज टेल मी क्या बात है? புரியல? வீட்டை சோதனை பண்றோம். எதுக்காக சார்? அது போ தெரியும். ऊपर चेक करो सर. சார் இப்ப என் மகன் எங்க இருக்கா? அவனுக்கு என்ன ஆச்சு? தயவு செய்து சொல்லுங்க சார். सर कुछ नहीं मिला साहब. उधर भी कुछ नहीं मिला साहब. ऐसे ये किसका रिवॉल्वर है? बोल, कम ऑन टेल मी. बोलो. और इसमें किसका रुपया है? कम ऑन टेल मी. सतीश सर. जी साहब. क्या है? ये दोनों उसके कमरे से मिला है साहब. नीचे लेके आओ. ठीक है साहब. இது அர்ஜுன் அப்பாவோட ரிவால்வர். இதுக்கு லைசென்ஸ் இருக்கு. கம் லெட்ஸ் கோ. சார் நான் சொல்றது கேளுங்க சார். உங்களுக்கு என்ன சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது இல்ல சார். அன்னைக்கு அர்ஜுன் கிட்ட அந்த பணத்தை பத்தி கேட்டப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டான்.
மகன் என்னை ஏமாத்திட்டான்.